பார்க்குறோம், நிறைய பல பல டிவி இருக்குது. அப்போ ஒரு சில வீட்டில் டிவி இருக்கும். அப்போல்லாம் அது பெரிய தேட்டர் மாதிரி அவங்க வீடு. அப்போது அந்த வீட்டில் வெளியே டிவி வச்சு படம் போடுறாங்க. நான் சொல்கிற பேய் படம் போடுறாங்க. நான் சின்ன வயது எனக்கு. அப்போ ஒரு பெட்ஷீட்டை அப்படி போர்த்திக்கிட்டேன். உள்ள 2 ஓட்டை போட்டுட்டேன் கண்ணுக்கிட்ட. கரெக்டாக 2 இடத்துல ஓட்டை இருக்குது. அந்த ஓட்டை வழியாக அந்த படத்தை பார்க்குறேன். அந்த பேய் படத்தில் ஒரு பேய் வந்து வயசான ஒரு கிளையே இருக்குது, இப்படி சிரிக்குது. எனக்கு அப்படியே அழுது அவ்வளோதான். வீட்டுக்கு வந்தோடனே அப்போ வந்து எங்கள் வீட்டில் நிறைய ப்ரேயருக்கு வந்தவங்க என்னென்ன தங்கிடுவாங்க. அப்போ அந்த வந்து தங்கியிருந்த ஒரு பாட்டிக்கு வந்து பல் இப்படி இருக்கும். இந்த பல் பார்த்தீங்கன்னா வெத்தலை கரை இருக்கும், அதில் ரத்த கரை இருக்கும் பாருங்கள். அதில் மேலே ரத்த கரை இருக்கும், இப்படி இருக்கும் பல். அந்த பாட்டி அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, எங்கள் பக்கத்தில் வீட்டில் படுத்துருக்காங்க. நான் டிவி பார்த்துறேன். அம்மா செம்ம அடிச்சு என்ன டே டிவி பார்க்க போகிறேன் அடிச்சேன்னா. அப்போ நல்லா ப்ரேயர் அம்மா வீட்டில் நல்லா ஊழியம் பண்ணிருக்காங்க. அடி விழுது எனக்கு. இப்படி பார்க்கக்கூடாத டிவியெல்லாம் அடிக்கிறாங்க. அப்போ நான் அடி வாங்கிட்டு என்னோட அழுதுட்டு படுத்துட்டேன். அப்போ அந்த படத்தில் வர சீன் ஒன்றுன்னா, முடி வச்சு ஒரு பாட்டி வந்து ஒரு புகைக்குள்ள அப்படின்னு சிரிப்பாங்க. இந்த பாட்டி நைட் தூக்கம் வராமல் எந்திரிச்சு உட்காந்து இந்த முடி இப்படி பண்ணணும்னா, நான் எந்திரிச்சு உட்காந்து முடிச்சு பார்த்து அந்த பாட்டி பின்னாடி புகையா வருது, பல்லு ரத்த கரையா இருக்குது. அவனுக்கு அழுது அம்மாட்ட சொல்கிறேன், அம்மா ஐயோ பேய் வந்துருச்சு என்னை காப்பாத்துன்னு அழுகுறேன். அம்மா ஒரு நறுக்குன்னு கிள்ளி அது பாட்டிடா பசாம தூங்குடான்னு சொல்லி என்னை தூங்க வச்சாங்க. அப்போ இரவு முழுதும் அந்த பாட்டி பார்க்குறப்ப எனக்கு பயம் தாங்கவே முடியல. ஒரு சில நேரங்களில் நம்ம இப்படிதான் ஒரு சில நேரங்களில் பயப்படுகிறோம், கற்பனை பண்ணிக்கிறோம், பேய் வந்துடும் நினைக்கிறோம், பேய் பிசாசு நினைக்கிறோம். அதெல்லாம் வரும், வராமல் இருக்காது, வரும். பாவம் செஞ்சுட்டா அவன் நம்ம மேல ஒரு அதிகாரம் இருக்குது தெரிஞ்சுக்குங்க. பிசாசை எப்பவுமே கொல்லும் அழிக்கும் தேடுகிறான். அவன் யார பயப்படுத்த தெரியுமா? எதுக்கெல்லாம் பயப்படுறீங்களோ அவங்கள தான் பயப்படுத்துவான். பயப்படாதவங்கள ஒன்றும் தொந்தரவே பண்ண. ஏன்னா அவன் பயப்பட மாட்டான். அவனுக்குள்ள யார் இருக்கான்னு தெரியும், ஏசு இருக்கான்னு தெரிஞ்சு ஓடிடுவான். அவனுக்கு ஏசுனா பயம். ஊரே பயப்படுத்துறவன் ஆனா ஒரு பேருக்கு பயப்படுவான், அவர் தான் ஏசு. அந்த பேரை சொன்னா அல்லு கழுடுவான், நாக்கு நீட்டுவான், தொங்குவான், உருளுவான், பிறலுவான், பயந்து எரியுதுமா. ஏன்னா இந்த இயேசுங்கிற பேரை கேட்டா அவனுக்கு பயம். இன்னைக்கு நிறைய நேரத்துல தேவ பிள்ளைகள் கூட யாரை கண்டு பயப்படுறோம்? பிசாசு கண்டு பயப்படுறோமா, ஆண்டை கண்டு பயப்படுறோமா? பிசாசு கண்டு தான் பயப்படுறோம் அநேக நேரத்தில். இது சொல்லும் போது ஒரு காரியம் எனக்கு ஞாபகம் வருது. ஒரு சர்ச்சில் வந்து ஒரு மேக்கப் பண்ணி ஒரு நாடகம் போடுறாங்க. அப்போ நாடகம் போட்டோன்னா திடீர்னு பிசாசு வர்ற மாதிரி ஒரு சீன் சர்ச்சுக்குள்ள. கொம்பளை வச்சுட்டு ஒரு தம்பி வேஷம் போட்டுட்டா என்ன பண்ணான்னா, உள்ள வரவும் உண்மையை பிசாசு வந்து ஜனங்க, ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, முன்னாடி நடிப்பாங்கன்னு நினைச்சிட்டாங்க. அவங்க பின்னாடி இருந்து சர்ச்சுக்குள்ள வரவும் பிசாசு வந்து ஜனங்களை ஓடிட்டாங்க வெளியே பயத்துல. வெளியே ஓடணும்னா அப்போ ஒரு பாட்டி உள்ள இருந்தது. இந்த பையன் நினைச்சா பரவாயில்லையே, இந்த பாட்டி நம்மளுக்கு பயப்படல, நம்ம பேச போட்டு பயப்படலன்னு சொன்னோன்னு பக்கத்துல ஓடனே அந்த பாட்டி சொல்லிச்சு, ஐயோ நீ விட்டு, நான் உன் ஆளுதான் சொல்லி அந்த பாட்டி கத்துனாங்க.